ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு உயர்ந்த தலைமுறையை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அதுக்கு உண்டான வழிமுறைகளை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸுக்கான கரியர் கைடன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனில் நம்ம எப்படி போகிறது அப்படிங்கிற ஒரு தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் ஓடுற பாதையிலே நம்மளும் ஓடணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஜெயிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் குறைவான பேர் ஓடிட்டு இருக்கிற ஒரு பாதையில் நம்ம ஓடுறப்ப நமக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. நிறைய கோர்சஸ் இருக்குது. அப்போ அந்த இதில் நான் என்னென்ன கோர்சஸ் எல்லாம் சூஸ் பண்ணி நம்ம பின்னாடி ஜாப் ரோல்ஸ் எப்படி எப்படி இருக்குங்கிற ஒரு கரியர் கைடன்ஸ் உங்களுக்காக கொடுக்குறதுக்கு வந்திருக்கேன். நம்மளுடைய இது அறிவின் மொழியில் உயர்ந்த தலைமுறை. அறிவு எல்லாருக்கும் இருக்குது. அது ஒரு லைட்டாக நம்ம இது பண்ணி நம்ம தலைமுறையை ஒரு உயர்ந்த தலைமுறையாக கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மள்கிட்ட இருக்குது. வாட் ஆஃப்டர் 12th அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கிற வீட்டு சூழ்நிலையை பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வீட்டில் எல்லா பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, நம்ம நினைக்கிறத தான் நம்ம பசங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க பசங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அவங்க படிக்கிற விஷயமா இருக்கட்டும், அவங்க செய்கிற விஷயமா இருக்கட்டும், அந்த ஜெனரேஷனுக்கும் இந்த ஜெனரேஷனுக்கும் கொஞ்சம் கூட ஒத்தே போக மாட்டேங்குது. உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு பசங்க கேட்குறாங்க, பேரண்ட்ஸ் எங்களுக்கு தெரியாததா அவங்களுக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுறாங்க. அப்போ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பேரண்ட்ஸோட ஃபோர்ஸ்னால பிள்ளைங்க படிக்கிற விதத்துலையும் சரி, எதுலேயும் சரி அவங்களுடைய கவனம் எல்லாமே இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் டெக்னாலஜியில் அவங்க டைவர்ட் ஆகிற ஒரு சூழ்நிலையில் இருக்குது. எக்ஸாம் வந்தாலே ஒரு ஃபோர்ஸ், ஐயோ என்னடா பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மண்டையை பிச்சுட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இது இப்போ கரியரை பொறுத்த வரைக்கும் நம்ம யோசித்து பார்த்தோம்னு சொன்னால், ஸ்கூல் லைஃப் வந்து நம்மளை வந்து ஒரு ஸ்டாஃப், ஒரு டீச்சர்ஸ் வந்து அவங்க நம்மளை கைட் பண்ணி தூக்கி விடுவாங்க. அதாவது படிக்கட்டில் ஏற்றி விடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் அதே இது காலேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம போனீங்கன்னு சொன்னால், காலேஜில் நம்மளாவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு படிக்கட்டில் ஏறுற மாதிரி நாமளாவே ஏறி போய் ஒரு கிராஜுவேஷன் அப்படிங்கிற ஒரு இதை நம்ம அடையணும். அதுக்காக இப்போ எனக்கு சொல்லி தரவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அதனால என்னோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இன்னைக்கு அவ்வளோ டெக்னாலஜி வைஸ் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. நம்மளாவே கற்றுக்கணும், நம்மளாவே நம்மளுடைய ஸ்கில்லை வளர்த்துக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு சீக்கிரமாக போக முடியும். நம்ம சரி படிக்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு காலேஜ் கோர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை விட காலேஜ் அப்படிங்கிற விஷயம் தான் பெருசாக இருக்குது. அப்போ அந்த காலேஜ் எவ்வளோ பெஸ்ட்டான காலேஜை நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய அடுத்தடுத்த ஸ்டெப்பான ஒரு கரியர் பேத் வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ கிராமப்புற ரூரல் ஏரியாவில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் சரி நம்ம ஒரு டிகிரி முடிச்சா போதும் அப்படின்னு சொல்லி போகிற சூழ்நிலையில அவங்களுக்கு அடுத்த வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அதே இது ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களே ஒரு சிட்டி சைடு போய் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் அது நிறையவே இருக்குது. ஏன்னு கேட்டால் இன்றைக்கி ஒரு கம்பெனியாக இருக்குது, ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு கூகுளாக இருக்கட்டும், சோகமாக இருக்கட்டும், அப்படி ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய ப்ரொஃபைல்ஸ், அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொஃபைல்ஸ் பார்க்கும்போது அவங்க எந்த நேட்டிவ்லேருந்து எந்த இடத்துல வந்து அவங்க வேலை பார்த்துருக்காங்க, அப்போ அவங்க அடாப்ட் ஆகிக்க முடியுமா, இல்லை சொந்த ஊர்லேயே நம்ம சுற்றி சுற்றி வந்திருக்கோமா அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவங்க பார்க்குறதுனால இந்த அடாப்ட் பண்ணிக்கிற ஒரு மைண்ட் செட் வந்து நமக்கு இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. அப்போ நமக்கு ஒரு பெரிய சிட்டி சைடில் நல்ல காலேஜஸ் போய் பார்க்கும்போது நமக்கு பிளேஸ்மெண்ட்ஸ்னாலும் சரி, எதுனாலும் சரி நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை அதுக்கு உண்டான பண வசதி, அப்போ பணம் வேணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கவர்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அந்த ஸ்காலர்ஷிப் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் பேங்க் லோனில் வந்து வித்யாலட்சுமி போர்ட்டல், பட்டி ஃபார் ஸ்டடி, ஸ்காலர்ஷிப் ஏஎம்சி, இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்காலர்ஷிப்பு, லோனு இதை வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். இது மூலமாக ஒரு மாணவனுடைய அந்த எஜுகேஷனல் அப்படிங்கிறது ஸ்டாப் ஆகாதபடி அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும், கல்வியினுடைய இதை அவங்க குறித்து அதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் நமக்கு நிறைய ஸ்காலர்ஷிப் வசதிகளை கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி ரியல் லைஃப்பில் ஒரு இன்ஸ்பிரேஷன், ரியல் லைஃப்பில் ஒரு இன்ஸ்பிரேஷன். இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் நம்ம விஜய் அவங்க வந்து நண்பன் படத்தில் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு இன்ஜினியராக அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் ஒரு சயின்டிஸ்டாக என்னென்னலாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் சூர்யா சாரை பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஜனங்களும் என்ன பண்ணணும், அவங்க ஃப்ளைட்டில் போகணும், அவங்களுக்கு அஃபோர்டபுளாக ப்ரைஸில் அவங்க ஃப்ளைட்டில் போகணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய முயற்சியை இது பண்ணி அவங்க அந்த ஃப்ளைட்டை உருவாக்கியிருப்பாங்க. அதுபோல் ரியல்
இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அப்துல் கலாமை பார்க்கலாம். அவங்களுடைய இன்ஸ்பிரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. ஒரு நம்ம இந்தியாவுக்கே ஒரு பெருமை சேர்த்த மனிதர்னே நம்ம அவரை சொல்ல முடியும். அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே அவருடைய உருவாக்கின அநேக இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு பிடிச்ச அவர் உருவாக்குனதில் பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த போலியோனால பாதிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு வந்து லைட் வெயிட்ல அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவர் கொடுத்தது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. அதே போல் நம்ம நாட்டுக்கும் பெருமை சேர்க்கிற விதத்தில் நம்மளுடைய கண்டுபிடிப்புகள் இருக்கணும். அது அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ரிலேட்டடில் தான் இன்ஜினியரிங் கோர்சஸ். அப்போ மேத்ஸ் ரிலேட்டடாக நம்ம என்னென்ன ஃபீல்டெல்லாம் நம்ம இது பண்ண முடியும், என்னென்ன இன்ஜினியரிங் கோர்சஸ்லாம் எடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கண்ட்ரோல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். இந்த மாதிரி நம்ம மேத்ஸ் ரிலேட்டடாக மேத்ஸ் எனக்கு நல்லா வரும், அப்போ நான் என்ன இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோர்சஸ் வந்து நீங்கள் மேத்ஸ் ரிலவெண்ட்டாக எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் ரிலவெண்ட்டாக பார்க்கலாம். ஃபிசிக்ஸ் எனக்கு நல்லா வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் மேத்ஸ் அலைடு ஃபிசிக்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா அதே மெக்கானிக்கல், EEE, ECE, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸு, மெக்கட்ரானிக்ஸு, நியூக்ளியர் எனர்ஜி இன்ஜினியரிங், இந்த மாதிரி ஃபிசிக்ஸ் சம்மந்தமான எனக்கு ஃபிசிக்ஸ் நல்லா வரும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான இன்ஜினியரிங் கோர்சஸ் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும். கெமிஸ்ட்ரி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், கெமிஸ்ட்ரியில் உள்ள அந்த பாண்டிங் அணு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், பாலிமர் இன்ஜினியரிங், ஃபார்மட்டிக்கல் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி கோர்சஸை கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் நமக்கு புதுசாகவே இருக்கும். அதான் சொல்கிறேன், நான் போகிற பாதையில் வந்து நிறைய பேர் ஓடுறாங்களா, கொஞ்சம் பேர் ஓடுறாங்களா, அப்போ நம்ம எந்த பாதையை சூஸ் பண்ணணும், நமக்கு எது ஏற்றதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்மளுடைய இதை நம்ம தான் அனலைஸ் பண்ணி அந்த இதை எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பயாலஜி பேஸ்டு பார்க்கும்போது பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், ஜெனட்டிக் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி கோர்சஸ் நமக்கு இருக்குது. நமக்கு எது பெஸ்ட்டாக தெரியுதோ அந்த கோர்சஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாப்ஸ் லேண்ட்ஸ்கேப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு EEE முடிச்சிருக்கோம், சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோம், மெக்கானிக்கல் முடிச்சிருக்கோம், அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ். இன்றைக்கி எல்லாருமே இன்ஜினியரிங் சொன்னோன்னா உடனே கம்ப்யூட்டர் சயின்ஸ், IT, AI இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இதில் நம்ம ECE, மெக்கானிக், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த இதெல்லாம் முடிச்சிருக்கிறவங்களுக்கு நமக்கு பொதுவான ஜாப் லேண்ட்ஸ்கேப் என்னென்ன, அது ப்ரைவேட்டில் எப்படி இருக்குது, கவர்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எப்படி இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எப்படி இருக்குது, அப்புறமா ஸ்டார்ட் அப்ஸாக நம்ம புதுசாக ஒரு தொழிலை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்னென்ன இருக்குது, SMES சின்ன சிறு தொழில்களை உருவாக்குறவங்க, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணிக்கிறவங்க, அப்புறமா ஆண்டர்பிரனர்ஷிப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது, ஃப்ரீலான்சிங், இந்த மாதிரி விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த EEE அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் என்ன ட்ரெண்டிங் ஃபீல்டில் என்ன இது இருக்குது, என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரிசர்ச் ஓரியன்டாக ரிசர்ச் சம்மந்தமாக நம்ம என்னென்ன இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இன்னைக்கு தனித்தனியாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ECE பொறுத்த வரைக்கும் ஜாப் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், டேட்டா அனலிஸ்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், க்ளவுட் இன்ஜினியர், சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட், AI/ML இன்ஜினியர், இதெல்லாம் எந்தெந்த கம்பெனிகளில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ப்ரைவேட் செக்டர், TCS, இன்ஃபோசிஸ், Zoho, Google, IBM, AWS, Oracle, HCL, Wipro, Tesla, Nvidia, இது எல்லாத்துலேயும் வந்து நம்ம ஜாப்ஸை தேடிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் அது கூட சம்மந்தமாக இவ்வளோ ஜாப் லேண்ட்ஸ்கேப் நமக்கு இருக்குது. கோர் எலக்ட்ரானிக் செக்டர் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கும்போது எலக்ட்ரானிக்ஸ் டிசைன் இன்ஜினியர், எம்பெடட் சிஸ்டம் இன்ஜினியர், VLSI இன்ஜினியர், ஹார்ட்வேர் இன்ஜினியர்,
செமிகண்டக்டர் இன்ஜினியர் இவங்கெல்லாம் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பிசிபி, சர்க்யூட் டிசைன், ரொபாட்டிக்ஸு, சிப் டிசைனிங், மதர் போர்டு, ப்ராசஸர், இன்டெல், ஏஎம்டி இது மாதிரி இடங்கள்லாம் நமக்கு நல்ல ஒரு ஜாப்ஸு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்யூனிகேஷன் அண்டு டெலிகாம் அப்படிங்கிற செக்டரில் வந்து நமக்கு என்னென்ன இதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மந்தமான நமக்கு ஜாப் ரோல்ஸு இருக்குது. ரொபாட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர், இவி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர், ரொபாட்டிக்ஸ் இன்ஜினியர், கண்ட்ரோல் சிஸ்டம் இன்ஜினியர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவி வேர்ல்டு ஃபுல்லாக இவிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதாவது புகையில்லாத ஒரு சுற்றுச்சூழலை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக முழுக்க அவங்க இவிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அதுக்கெலாம் ஃப்யூச்சரில் பயங்கர ஒரு நல்ல ஒரு ஃபீல்டு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பேஸ், நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடான ஆப்பர்ச்சுனிட்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு என்னென்ன ஜாப் லேண்ட்ஸ்கேப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோவில், டிஆர்டிஓவில், பெல்லில், ஹால்பெல்லில், இந்தியன் நேவியில் இதில் எல்லாத்துலேயும் நமக்கு ஈசி சம்மந்தமான ஜாப்ஸ் நமக்கு நிறையவே இருக்குது. அங்கே என்னென்ன ரோல் ப்ளே பண்ண போகிறோம் அப்படிங்கிற எல்லா சேட்டலைட் சிஸ்டம்ஸ் இன்ஜினியர், ரேடார் இன்ஜினியர் இப்படி ஒவ்வொரு இதையும் நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸை நோக்கி நம்ம போகலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஓஎன்ஜிசி, என்டிபிசி, பவர் கிரிடு, ஐஓசிஎல், ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இந்த மாதிரி ஜாப் ரோல்ஸ் கூட நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃப்யூச்சர் க்ரோத் ஏரியாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2026 2035 வரைக்கும் நமக்கு ஃப்யூச்சரில் என்ன க்ரோத்தான ஒரு ஃபீல்டு உருவாக்கம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர், சிப் டிசைன், இவி, ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரானிக்ஸ், ஏஐ ஹார்ட்வேர், ரொபாட்டிக்ஸு, ஆட்டோமேஷன், சேட்டலைட் கம்யூனிகேஷன், டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்ஸு இந்த மாதிரி இதெல்லாமே இருக்குது. இசிஏ பொறுத்த வரைக்கும் நம்ம பெஸ்ட்டு ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஎல்எஸ்ஐ, எம்பெடட் சிஸ்டம், எல்ஓடி, ரொபாட்டிக்ஸு, ஏஎன்எம்எல், ஆர்எஃப், மைக்ரோவேவ், சேட்டலைட் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி காரியம் எல்லாமே இருக்குது. அடுத்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிசிடிவி போடுற நிறைய வீடுகளில் எல்லா இடத்துலையும் இன்றைக்கி வீடுகள்னு மட்டும் இல்லை எந்த இடத்துல பார்த்தாலும் கேமரா இல்லாமல் இல்லவே இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பு சிசிடிவி, சோலார், இவி சார்ஜரு வண்டிகள்லாம் இப்போ இவி வண்டியாக வந்துருச்சுன்னா அதுக்கு சார்ஜ் போடுறதுக்கு நம்ம எங்கே போனாலும் நமக்கு சார்ஜ் போடுற ஒரு இப்போ பெட்ரோல் பல்க் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து இவி சார்ஜர் பங்க் வந்துடும். ஹோம் ஆட்டோமேஷன் இதெல்லாம் நமக்கு இருக்க போகுது. அடுத்து ஃப்ரீலான்சிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரீலான்சிங் வந்து நமக்கு இந்தந்த ஸ்கில்ஸ் இந்த இதில் நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டோன்னா ஃபைவரரு, அப்போருக்கு, ஃப்ரீலான்சர், டாப்டால், இன்டென்ஸ்லா, ட்ரூலான்சர் இந்த மாதிரி இடங்களில் நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஈஸியை பொறுத்த வரைக்கும் ஆண்டர்ப்ரனர்ஷிப் பொறுத்து எடுத்துக்கிட்டோன்னா ஸ்மார்ட் ஹோம் ஆட்டோமேஷன் ஸ்டார்ட் அப், ஸ்மார்ட் ஹோம் ஒரு வீட்டை ஸ்மார்ட்டாக உருவாக்குற ஒரு ஆட்டோமேஷன். அடுத்து சோலார் இவி சார்ஜிங் கம்பெனி, ரொபாட்டிக்ஸ் ஸ்டெம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட், ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் அப், எலக்ட்ரானிக் சர்வீஸ் கம்பெனி, செமிகண்டக்டர், விஎல்எஸ்ஐ டிசைன் ஸ்டார்ட் அப், ட்ரோன் சர்வீஸ் ஸ்டார்ட் அப்ஸ் இந்த மாதிரி ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு இவ்வளோ வாய்ப்புகள், இதை விட அதிகமான வாய்ப்புகளே இருக்கும். நம்ம என்ன இப்போ தான் படிக்க போகிறோங்கிறப்ப ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இதை விட மேலே நமக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ் இன்றைக்கி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி, நெட்வொர்க்கிங், இவி எலக்ட்ரானிக்ஸ், பவர் சிஸ்டம், வயர்லெஸ்ஸு இந்த மாதிரி இது எல்லாமே வந்து இனிமேல் ட்ரெண்டிங் ஃபீல்டாக நமக்கு இருக்க போகுது. நம்ம வர்ற நாட்களில் ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ்ன்னு பார்த்தாலே அதுதான் இருக்க போகுது. ஈஸியில் ரிசர்ச் ஃபார்ம்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ரிசர்ச் இன்ஜினியர், சயின்டிஸ்ட் ஆக முடியும், ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ JRF, ப்ராஜெக்ட் அசோசியேட்டாக இருக்க முடியும், R&D இன்ஜினியராக இருக்க முடியும், PhD ரிசர்ச்சராக நம்ம போக முடியும். அடுத்தடுத்த லெவலுக்கு நம்மளுடைய எஜுகேஷனல் லெவலில் வளர்த்துக்கிறதுலேருந்து ரிசர்ச் ஓரியன்டாக நம்ம பண்ணுற விஷயத்துலேருந்து நிறைய வாய்ப்புகள் நமக்கு இதில் கொடுக்கப்படும். இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு இவ்வளோ வாய்ப்புகள் ப்ரைவேட்டில் இருக்குது, கவர்மெண்ட்டில் இருக்குது, அடுத்தது ஃப்ரீலான்ஸில் இருக்குது, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்குது, ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் இருக்குது. இவ்வளோ வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரிபிள் இயை பொறுத்த வரைக்கும்
பவர் அண்ட் எனர்ஜி செக்டர், பவர் அப்படிங்கிற இந்த செக்டருக்குள்ள மட்டுமே நமக்கு இவ்வளோ வேலை வாய்ப்புகள் நமக்கு இருக்கு. எந்தெந்த இண்டஸ்ட்ரி? என்டிபிசி, பவர் கிரிட், டாடா பவர், ரெனியூ பவர், ஏபிபி, சைமன்ஸ், எல்என்டி, இவ்வளோ இதில் நமக்கு பவர் அண்ட் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு தனி செக்டருக்குள்ளேயே இந்த EEE அப்படிங்கிற கோர்ஸோட வேல்யூபிள் நமக்கு அதுக்கான ஜாப்ஸ் வந்து இருக்குது. அடுத்தது EEEல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஃபீல்டுக்குள்ள நமக்கு என்னென்ன ஜாப்ஸ் ஓரியன்டட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் டிசைன் இன்ஜினியர், கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர், RF வயர்லெஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியர், டெலிகாம் சிஸ்டம் இன்ஜினியர். என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் ஃபேம்ஸ், டெலிகாம் கம்பெனிஸ், மேனுஃபேக்சரிங் யூனிட், இந்த மாதிரி இடங்களெல்லாம் நமக்கு ஜாப் ரோல்ஸ் EEE பொறுத்த வரைக்கும் EEE பொறுத்த வரைக்கும் இருக்குது. அடுத்தது ஆட்டோமேஷன் அண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஃபீல்டுக்குள்ள என்னென்னலாம் இருக்குன்னா, கண்ட்ரோல் சிஸ்டம், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ஸ்பெஷலிஸ்ட்டு, அது என்னென்ன இண்டஸ்ட்ரி? மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமோட்டிவ் அண்ட் ஃபுட் அண்ட் ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸில் கூட நமக்கு EEE வந்து ரொம்ப பிரயோஜனமான ஒரு கோர்ஸாக இருக்குது. அடுத்து EEE ஐடி அண்ட் சாஃப்ட்வேர் செக்டருக்குள்ள நீங்கள் நுழையணும், இதுதான் எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு என்னென்ன கம்பெனிஸ், என்னென்ன இன்ஜினியரிங் ஜாப் ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்பர், MLAA இன்ஜினியர், டேட்டா அனலிஸ்ட்டு, டேட்டா சயின்டிஸ்ட்டு, சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டு. இந்த ரோல்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க? இன்க்ரீஸிங்கே ஆஃபர்ட் இன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்லேயே நமக்கு இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இன்க்ளூடிங் ஃபார் கோர் பிரான்ச்சஸ் லைக் EEE படித்தா என்ன பண்ண முடியும், ECE படித்தா என்ன பண்ண முடியும் அப்படிலாம் இல்லை. இதுக்கான ஜாப் லேண்ட்ஸ்கேப்ன்றது வர நாட்களில் நிறைய இருக்குது. அதான் சொல்கிறீங்களா, எல்லாரும் ஒரே இடத்துல போய் கூடி அடுத்த ஒரு கோர்ஸுக்கு டிமாண்டை உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு உண்டான அவேர்னஸ் தான், அதான் அந்த அறிவுங்கிறது நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கைடன்ஸே உங்களுக்கு கொடுக்கப்படுது. அடுத்து பாருங்க, இன்னும் எவ்வளோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா, பவர் கிரிடு, என்டிபிசி, பெல்லு, DRDO, இஸ்ரோ, பெல், இதெல்லாம் பெரிய பெரிய ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு வேலை கொடுக்குற இடங்கள். அந்த இடங்கள்லாம் நமக்கு டிஎன்பிஎஸ்சி இல்லை, UPSC அந்த மாதிரி இதுகள்லாம் நம்ம எக்ஸாம்ஸ் எழுதி உள்ள நுழையிறது ஈஸியான ஒரு காரியமாக இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டான்ஜெட்கோ, TNPCB, வாட்டர் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, இதிலெல்லாம் நமக்கு வாய்ப்புகள் அநேகம் இருக்குது. நம்ம அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம தேடி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஜாப்ஸை நம்ம இது பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, டெக் அண்ட் ஃபியூச்சர் ஜாப். டெக் லெவலில் என்ன ஜாப்ஸ் இருக்குது, ஃபியூச்சர் ஜாப்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஜாப்ஸ். நான் இது கூட கம்மியாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய ஜாப்ஸ்லாம் இருக்குது. அடுத்தது பாருங்கள், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட நமக்கு எலக்ட்ரிக்கல் டிசைன் அண்ட் கன்சல்டிங், சர்க்யூட் டிசைன், சிஸ்டம்ஸ் ஸ்மெட்டிக்ஸ், ட்ரபிள் ஷூட்டிங்கு, BCB டிசைன் அண்ட் எம்பெடட் சிஸ்டம், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம், இதெல்லாம் டிசைன், கன்வெர்ட்டர்ஸ் டிசைன் பண்ணுறது, பேட்ரி சிஸ்டம்ஸு, ஆட்டோமேஷன் கண்ட்ரோல்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால், அக்ரிகல்ச்சரில் முதற்கொண்டு நமக்கு ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸ்லாம் வந்துருச்சு. நம்ம போய் அன்றைக்கி மாதிரி மண் வெட்டி பிடிச்சி தண்ணி பாய்ச்சி நம்ம அதுகளை மரங்களெல்லாம் வளர்க்கணும் அப்படிங்கிற விஷயமும் கிடையாது. நிறைய ஆட்டோமேஷன் டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. அது வந்து அவங்க ஒரு ஆண்டர்ப்ரனராக அந்த கம்பெனிஸை நிறைய விவசாயிகளுக்கும் பிரயோஜனமாக இருக்குது, அது அவங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்குது. அப்படி இனிமேல் இருக்கிற டெக்னாலஜி வைஸ்டு விவசாயிகளும் டெக்னாலஜி லெவலில் வளர்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் நமக்கு EEEல இருக்குது. ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை பார்த்தீங்கன்னா, சோலார் இன்ஸ்டாலேஷன் கம்பெனி, எலக்ட்ரிக்கல் பேனல் போர்டு மேனுஃபேக்சரிங், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டிங், ஹோம் ஆட்டோமேஷன் பிஸ்னஸ், EV சார்ஜிங் ஸ்டேஷன் செட்டப்பு, CCTV அண்ட் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸு, LOT ப்ராடக்ட் ஸ்டார்ட் அப். இவ்வளோ விஷயங்கள் ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஆகிறது இருக்குது. அடுத்து ஃப்ரீலான்சிங் பார்த்தீங்கன்னா, அதுவும் ஏகப்பட்டது இருக்குது. ஃப்ரீலான்சிங்கை பொறுத்த வரைக்கும் என்னங்க, எவ்வளோ விஷயம், எல்லா இதுலேயுமே இன்றைக்கி இவ்வளோ ஜாப் ரோல்ஸ் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். இதை படித்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இதே கிடையாது. நம்ம தேடும்போது தான் நமக்கு அதுக்குண்டான வழிகளும் வாய்ப்புகளும் கிடைக்கும். அதுக்கு ஒரு சின்ன கைடன்ஸ் தான் இன்றைக்கி உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கிது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு விரும்புகிறேன்.
அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ், இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ் என்ன? இவிஎஸ்ஸு, ரெனுவபிள் எனர்ஜி, ஸ்மார்ட் கிரிட்ஸு, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு, ஆட்டோமேஷன், இது எல்லாமே இன்னும் வர்ற காலங்களில் இதெல்லாம் இருக்குது. இதனுடைய விளக்கம் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ChatGPTயில் போய் போட்டு இதுக்கு எனக்கு டீட்டெயில்ஸ் கொடு, இதுக்கு விளக்கம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. உங்கள் தாய் மொழியிலேயே நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான எல்லா இதுவும் நமக்கு இந்த டூல்ஸ், நமக்கு ஏஐ டூல் நமக்கு கொடுக்குது. அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஃபார்ம். நான் ஒரு ஆய்வு, ஒரு பெரிய பிஹெச்டி லெவலில் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கு உண்டான ரிசர்ச் ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த EEE பொறுத்த வரைக்கும் இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. டாக்டர் டெக்னாலஜி, சிஹெச், குளோபல் இன்ஜினியரிங், R&D கன்சல்டிங், அது வந்து இவ்வளோ இது இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல். இப்போ நம்ம 2 விஷயத்த பார்த்துட்டோம். EEE பார்த்துட்டோம், ECE பார்த்துட்டோம். அடுத்தது வந்து மெக்கானிக்கல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்ஜினியரிங்னா இவ்வளோ தானா அப்படின்னு இல்லை. இன்ஜினியரிங்கே எவ்வளோ இவ்வளோ இவ்வளோ இவ்வளோ, அதாவது இது வந்து பேசிக்கான கோர் இன்ஜினியரிங் கோர்சஸ் தான். இதுக்கே நம்ம இவ்வளோ விஷயங்கள் பார்க்குறோம். மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸு முந்தி பார்த்தா மட்டும்தான். இஸ்ரோ, DRDO, இந்தியன் ரயில்வே, இது எல்லாமே நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா TNPSC வழியாக பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், ட்வாட் போர்டு, PWD, ஹைவேஸு, TNEB, டான்ஜெட்கோ, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட், பாலிடெக்னிக்கு, இன்ஜினியரிங் காலேஜ் லெக்சரரா, இதெல்லாம் வந்து இன்றைக்கி மெக்கானிக்கல்னு ஸ்க்ரூவையும் நட்டையும் தூக்கிட்டு போய் நான் ஏதோ ஒன்று பண்ண போகிறேன், என் பையன் அதை தான் பண்ண போகிறோம், அதுக்குலாம் இன்றைக்கி வாய்ப்பே இல்லை அப்படின்னு இல்லை. இன்றைக்கி டெக்னாலஜி வைஸ்டு நம்ம ஸ்கில் பேஸ்டாக நம்மளுடைய திறமைகளை வளர்த்துக்கும் பொழுது எல்லாமே டெக்னாலஜி பேஸ்ட் தான். அவங்கள வந்து போய் நட்டை பிடிச்சி பண்ண போகிறது இல்லை. சிஸ்டம் முன்னாடி உட்காந்து நீங்கள் அதை ட்ரா பண்ணி ஏதோ பண்ண போகிறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டரில் என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ப்ரைவேட் செக்டர் பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது. டாடா மோட்டார்ஸ், அசோக் லேலண்ட், ஹுண்டாய், L&T, கோத்ரெஜ், பாஸ்க்கு, சிமெண்ட்ஸு, எல்லா இடத்துலையும் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. அப்படியே ஜாப் ரோல் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசைன் இன்ஜினியர் ஆகலாம், ப்ரொடக்ஷன் இன்ஜினியர். நீங்கள் தான் மெயினாகவே டிசைனிங்கே கொடுக்க போகிறீங்க. இந்த விஷயத்துக்கு ஒரு ப்ரொடக்ஷன் வேணும் அப்படின்னா அதுக்கு உண்டான டிசைனையே நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க. குவாலிட்டி இன்ஜினியர், மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர், HVAC இன்ஜினியர், ப்ராஜெக்ட் இன்ஜினியர், இவ்வளோ ரோல்ஸ் வந்து நமக்கு ப்ரைவேட் செக்டரில் இருக்குது. ஸ்டார்ட் அப்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்டார்ட் அப்ஸ் நம்ம முந்தி பார்த்த மாதிரி தான். EV ஸ்டார்ட் அப்ஸு, ரொபாட்டிக்ஸ், ஆட்டோமேஷன், 3D பிரிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதுக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்குது. அவ்வளோ ஒரு பெஸ்ட்டு இது ஜாப். ட்ரோன்ஸ், ஏரோஸ்பேஸ் இருக்குது, ரெனுவபிள் எனர்ஜி சிஸ்டம், இது வந்து SME, MSMEலலாம் நீங்கள் ஸ்டார்ட் அப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்மால் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு, டூல் ரூம்ஸு, இதெல்லாம் நம்ம செல்ஃபாக ஸ்டார்ட் அப் பண்ண போகிறோம். எனக்கு ஒரு ஸ்டார்ட் அப் புதுசாக இது பண்ண போகிறோம், ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது இந்த மாதிரியான ஜாப்பு நமக்கு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதே தான். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயம் உங்கள்கிட்ட நிறைய பேசினீங்க. பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இவ்வளோ நேரம் நான் சொன்னதுலேருந்து உங்கள்கிட்ட பார்த்தாலே நல்லா புரியும். அடுத்து ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் எவ்வளோ கவர்மெண்ட் சப்போர்ட்டு, சப்சிடி கொடுக்குறாங்க, முத்ரா லோன் கொடுக்காங்க, ஸ்டார்ட் அப் இந்தியான்னு ஒரு இது கொடுக்காங்க, MSME உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன், இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு தொழில் முனைவோரை நான் வந்து நிறைய பேருக்கு வேலை கொடுக்க போகிறேன், ஒரு 100 பேருக்கு நான் வேலை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா கூட அதுக்கு உகந்த வாய்ப்புகளை நம்மளுடைய கவர்மெண்ட் கூட அதுக்கு இது பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்து ஃப்ரீலான்சிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த CAD டிசைன் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, உங்கள் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த ஃப்ரீலான்சிங் ஒர்க்ஸு நமக்கு எப்போதும் கை கொடுக்குறதா இருக்கும். அடுத்து ரிசர்ச் ஃபர்ம்ஸ். நான் வந்து இதை ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இஸ்ரோ, DRDO இந்த மாதிரி இருக்குது. குளோபல் வைடாக பார்த்தீங்கன்னா R&D, ஏர்பஸ் R&D, போயிங் ரிசர்ச்சு, குளோபல் ரிசர்ச்சு, சிமெண்ட்ஸ் எனர்ஜி R&D, இப்படி நிறைய விஷயம் ரிசர்ச் ஓரியன்டாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதுக்கு வந்தாச்சு. நம்ம
கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் தான் இன்னைக்கு ஒர்த்து அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இது வரைக்கும் நான் எவ்வளோ ஜாப் ரோல்ஸ் நம்ம சொல்லியிருக்கேன், மூச்சு கூட அப்படியே வாங்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குதோ அதே வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு ட்ரிபிள் இ முடிக்கிறவங்களுக்கும் இருக்குது, இசி முடிக்கிறவங்களுக்கும் இருக்குது, மெக்கானிக்கல் முடிக்கிறவங்களுக்கும் இருக்குது. ஆனால் என்ன, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்காக தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பிளாக் ஸ்க்ரீன் தான், லைஃப் லாங் பிளாக் ஸ்க்ரீனில் இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு சரி இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அந்த ரோலை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அது வந்து நம்ம உட்காந்த இடத்துல உட்காந்து ஒரு இது அசைப்பட மூவபுளே இருக்காது, அப்படிப்பட்ட ஒரு இது உங்களுக்கு ஒரு பேஷனாக இருக்குது, அதில் தான் நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிக்கிறது வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இல்லைனா அப்படி இப்போ அங்கங்கே லேண்ட்ஸ் விசிட் பண்ணணும், நிறைய இடத்த இது பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வேறு சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் என்னென்ன ஜாப்ஸ்லாம் இருக்குது, குரூப் 1, 2, 2A இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் எழுதி பாஸ் பண்ணிங்கன்னா ஐடி ரோல்ஸில் உங்களுக்கு ஜாப்ஸ் இருக்குது. அடுத்தது கவர்னன்ஸ் இருக்குது, ஹேண்ட் இருக்குது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரைவேட் செக்டர் கார்ப்பரேட் ஜாப்ஸில் என்னென்ன இருக்குது, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, கூகுள், அமேசான், மெட்டா, மைக்ரோசாஃப்ட்டு, பேடிஎம், ஃபோன்பே, ரோசர்பே, எல்லா இடங்களையும் நிறைய இடங்களில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸு இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஸ்டார்ட் அப் ஜாப்ஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏஐ, ஃபின்டெக்கு, எட்டெக்கு, ஹெல்த் டெக்கு, பிளாக் செயின், வெப்3, கேமிங், சைபர் செக்யூரிட்டி, இப்படி நிறைய ஸ்டார்ட் அப் ஜாப்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்எம்இ, எம்எஸ்எம்இ ஜாப்ஸ். எம்எஸ்எம்இ ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஐடி சர்வீஸ் கம்பெனிஸ், லோக்கல் சாஃப்ட்வேர் ஃபார்ம்ஸ், டிஜிட்டல் ஏஜென்சிஸ், இஆர்பி, சிஆர்எம் வெண்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்களுக்கு இருக்குது. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சாஃப்ட்வேர் சப்போர்ட்டு, ஐடி ட்ரைனிங்கு, வெப் டெவலப்மெண்ட்டு, இப்படிப்பட்டதான நிறையா ஜாப் ரோல்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஆண்டர்ப்ரனர்ஷிப் இது பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு இதில் இவ்வளோ ஜாப் ரோல்ஸு இருக்குது. அடுத்து ஃப்ரீலான்சிங், எல்லாத்தையும் பார்க்கும்போது தான் ஃப்ரீலான்சிங். அடுத்து ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு என்னென்ன ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி, க்ளவுட் கம்ப்யூட்டிங்கு, பிளாக் செயின், வெப்3, இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஐடி ஃபீல்டில் இருக்கிற இன்ஜினியரிங்ஸுக்கு ஜாப் ரோல்ஸாக இருக்குது. அடுத்து ரிசர்ச் ஓரியன்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள நமக்கு இவ்வளோ ரிசர்ச்சஸ் இருக்குது, குளோபல் வைடாக நமக்கு இவ்வளோ ரிசர்ச்சஸ் இருக்குது. கூகுள் ஏஐ, மெட்டா ஏஐ, ஓப்பன் ஏஐ, டீப் மைண்டு, அமேசான் சயின்ஸு, என்விடா ரிசர்ச்சு, இது எல்லாமே நமக்கு குளோபல் வைடாக ரிசர்ச்சு இருக்குது. நீங்கள் இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபோகிராஃபிக்ஸு, இது வந்து நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். இதாவது என்னென்ன இன்சைட்ஸ் இந்தியாஸுக்குள்ளே இந்த ட்ரிபிள் இ முடிச்சவங்களுக்கு இதெல்லாம் முடிச்சவங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்னென்ன லெவலில் இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் இருக்குது, இந்த இவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரியவே தெரியாது. இவ்வளோ இதையும் சேர்த்து ஒரே இதாக கொடுத்துட்டாங்க. நான் இன்றைக்கி இவ்வளோ விஷயத்த இங்கெல்லாம் இருக்குதுன்னு சொன்னதை அவங்க இன்ஃபோகிராஃபிக்ஸாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பார்த்தாலே இவ்வளோ ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனி இருக்குது, எது வளரும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இந்த இதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஜினியரிங் அட்மிஷன் எப்படி அப்படி பார்த்தீங்கன்னா 12th மார்க் வச்சு இன்ஜினியரிங் அட்மிஷன் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது. அடுத்தது வந்து என்ட்ரன்ஸ் பேஸ்டாக எப்படி நம்ம இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கு போக முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மெரிட் பேஸ்டு, அதாவது 12th மார்க்கில் மெரிட் பேஸ்டாக என்னென்னா மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இந்த 3 கம்பைன் பண்ணி அவங்க 200க்கு ஒரு கட் ஆஃப் எடுப்பாங்க. 200க்கு கட் ஆஃப் பார்த்து அதில் நமக்கு கோர்ஸுக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்குது. அதில் எவ்வளோ டாப் மார்க்ஸ் வாங்குறாங்கிறது கவுன்சிலிங் வச்சு அவங்க காலேஜஸ் சூஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மூலமாக அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் நமக்கு இது பண்ணுறாங்க. சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்குது, கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் இருக்குது, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் நமக்கு இருக்குது. செப்பரேட்டாக நம்ம வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு
தேவையில்லை. அவங்க வந்து 12th மார்க் பேஸ் பண்ணியே இது பண்ணி போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பேஸ்டாக நம்ம இன்ஜினியரிங்கில் எப்படி நுழையலான்னு பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயின், அது வந்து நேஷ்னல் லெவலில் பிஇ பிடெக் அட்மிஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம ஜேஇ மெயின் அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நம்ம எழுதி அதில் டாப்பாக இருக்கணும். அந்த டாப்பு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நமக்கு என்ஐடி ஐஐடிஎஸ் அதிலெல்லாம் ஸ்டேட் நம்ம இந்தியா லெவலில் இருக்கிற பெரிய பெரிய காலேஜஸ்க்கு நமக்கு இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கான அவைலபிள் இருக்குது. டிஎன்இஏ கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு 12th மார்க்ஸோட இது போதும். அடுத்தது வந்து நம்ம அவங்க கவுன்சிலிங்க்கு இது பண்ணும்போது சாய்ஸ் ஃபில்லிங்கு, அலாட்மெண்ட்டு, ரிப்போர்ட்டிங். ஜேஇ மெயின் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ஜோசா, சிசப் அதெல்லாம் நம்ம இது பண்ணும்போது தான் என்ஐடிலேயோ ஐஐடிலேயோ போய் நம்ம சேர முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ், அடுத்தது என்ஐடி திருச்சி, அடுத்தது பார்த்திங்கன்னா விஐடி வெள்ளூர், எஸ்ஆர்எம், அண்ணா யூனிவர்சிட்டி, அமிர்த விஸ்வ வித்யாதீபம், இப்படி நிறைய, கலசலிங்கம், சாஸ்திரா டீம்டு யூனிவர்சிட்டி தஞ்சாவூரில் இருக்குது, எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியர் காலவாக்கம். இப்படி நமக்கு டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ். இந்த டாப் 10ல் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும். நம்மளுடைய லைஃபோட இது அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அடுத்த ஒரு இது பார்த்தீங்கன்னா ஹவு டு சூஸ் பெஸ்ட் காலேஜ். நம்ம பெஸ்ட் காலேஜ் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் அக்ரிடிட்டேஷன் அண்ட் அப்ரூவல் செக்கு, அப்புறம் இந்த ஏஐசிடி அப்ரூவ்டு இருக்குதா, என்பிஏ அக்ரிடேட்டடா, NAC கிரேடு AA+, இதெல்லாம் நீங்கள் பார்த்து அதனுடைய குவாலிட்டி எஜுகேஷன் அண்ட் டிகிரி வேலிடிட்டியை பொறுத்து நீங்கள் பெஸ்ட்டு காலேஜை சூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு, பிளேஸ்மெண்ட் அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அலுமினிஸ்லாம் அங்கே இது பண்ணுறது, அவங்களுடைய வெப்சைட்ஸில், அவங்களுடைய இன்ஸ்டா ஐடியில் இந்த காலேஜஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதெல்லாம் பார்த்து, அப்புறம் ஹாஸ்டல்ஸ் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்து நம்ம பெஸ்ட்டு காலேஜஸை சூஸ் பண்ணணும். ஃபேக்கல்ட்டி, குவாலிட்டி, ப்ரொஃபஸர்ஸு, இது எல்லாமே நமக்கு நெட்லேயே கொடுத்துட்றாங்க. ப்ரொஃபஸர்ஸ் யார் யார் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லேப்ஸு, இந்த லேப்லாம் நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் நம்ம காலேஜ் கேம்பஸ்லேயே போய் பார்த்து நமக்கு ஓகேயா இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து தான் காலேஜே நம்ம சூஸ் பண்ணோம். இல்லை பக்கத்தில் இருக்குது, நான் வீட்டிலேருந்தே போயிட்டு வந்துடலாம், அதனால் நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. பட் நம்ம இருக்கிற இடத்த விட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் தாண்டி நம்ம போனால் தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணுங்கிற ஒரு இதே நமக்கு வரும். அப்போ தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பல இடங்கள்லேருந்து வர்றவங்கள நம்ம பார்க்க முடியும். இந்தியாவுக்குள்ளே பல மாநிலங்கள்லேருந்து வர்றவங்கள நம்ம இது பண்ண முடியும். நம்ம என்ன லெவலில் இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் அனலைஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கில்லு. இப்போ நம்ம இன்ஜினியரிங் கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், சும்மா ஸ்கூலில் படித்த மாதிரி மார்க் எடுத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி ஏதோ எக்ஸாம் எழுதணும், எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறது இல்லை. நம்மளுடைய ஸ்கில் லெவலில் அப்ஸ்கில் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. கோர்ஸ்ரா, உடிமி, லிங்க்டின் லேர்னிங், இவ்வளோ ஸ்வயம். இது வந்து ஸ்வயம்லாம் வந்து நமக்கு கவர்மெண்ட் பிளாட்ஃபார்ம், நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கிறதுக்கு, தன்னுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் இன்னும் வளர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய கோர்சஸ் அவங்க அதில் ஆஃபர் பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு இது பண்ணும்பொழுது நம்மளுடைய ஜாப் ரோல்ஸ் இன்னும் நமக்கு ஈஸியான வேலை கிடைக்கும். அடுத்து ஃப்யூச்சர் டெக்னாலஜி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மேக்ஸிமம் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஏஏ, ரொபாட்டிக்ஸு, பயோடெக்கு இதெல்லாம் தான் நமக்கு ஃப்யூச்சர் டெக்னாலஜியாக இருக்க போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் திங் என்ன, லோ இன்வெஸ்ட்மெண்ட்டு ஹை க்ரோத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மார்க்கெட்டிங், ஆட்டோமேஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் இன்னும் ஒன் ஆஃப் த ஒரு நெக்ஸ்ட் திங்க் அப்படிங்கிற லெவலில் இருக்க போகுது. அடுத்து ஆன்லைன் டுட்டரிங், ஸ்கில் கோச்சிங். நீங்கள் ஸ்கில் கோச்சஸாக கூட
இருக்கலாம். உங்கள்கிட்ட இருக்க ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு நீங்கள் நிறைய பேர் இன்றைக்கி ஆன்லைன் கோர்சஸ் தான் கற்றுக்குறாங்க. வீட்டில் இருந்து தான் நிறைய விஷயங்களை கற்றுக்குறாங்க. காமர்ஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா மீடியம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா EV சார்ஜிங் ஸ்டேஷன், ஹெல்த் டயக்னாஸ்டிக் சென்டர்ஸு, நீங்கள் எல்லா இடத்துலையும் ஸ்கேன் அதை ஸ்கேன் பண்ணுங்கள், இதை ஸ்கேன் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ஹெல்த் ஓரியன்டான ஒரு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும். அடுத்து நீங்கள் நான் உங்களுக்கு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன். நம்ம பக்கத்தில் எவ்வளோ பேர் இருந்தாலும் எல்லா நல்ல விஷயத்தையும் நமக்கு சொல்லி தருவாங்களான்னு தெரியாது. பட் நீங்கள் உங்களுக்கு, அதாவது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை படிக்கிறது தான் பெருசு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் படிக்கிறத காட்டிலும் நமக்கு கேள்வி கேட்குறது தான் பெரிய விஷயமா இருக்கும். அந்த கேள்வி கேட்குறதுக்கு தெரிஞ்சதுனால ஆன்சர் நமக்கு ஈஸியாக கிடச்சிக்கிறோம். அதுதான் ChatGPT, பெர்ப்ளெக்சிட்டி 2 ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நமக்கு கைட் பண்ணுறதுக்கு இருக்காங்க. என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ஸ்டடி லெவலில், டெக்னாலஜி லெவலில் இருக்கிற டவுட்ஸை வந்து நீங்கள் அதுகிட்ட கேட்கும்போது அது டேட்டா அனலைஸ் பண்ணி உங்களுக்கு அதை கொடுக்கும். நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே எல்லா விஷயத்தையும் நீங்கள் இது பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ChatGPT அண்ட் பெர்ப்ளெக்சிட்டி தான். சரி, இந்த கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் உங்களுக்கு பிரோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். Thank you.